ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்பு சமபூமி ஆவாய். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை இங்கே சொல்லுகிறார். சகரியாவை ஒரு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். யாருக்கு பார்த்து, எதற்காக அவர் உரைக்கிறார் என்றால், செருபாபேல் என்கிறவரும் யோசுவா என்பவர்களும் சேர்ந்து தேவாலயத்தை அஸ்திபாரம் போட போகிறார்கள். அவர்கள் தேவாலயத்தில் அஸ்திபாரத்தை போட போகிற நேரத்தில், அந்த நிலையில் அதை தடுப்பதற்கு ஒரு கூட்டம் இடமே நிற்கிறது. அதற்கு விரோதமாக இடமே நின்று ராஜாக்கள், உத்தரவு கொடுத்த ராஜாக்கள், அவர்களை விட்டு அடுத்த ராஜாக்கள் மாறும் பொழுது அவர்கள் அதற்கு விரோதமாக செயல்படும்படி சில பிராது கடிதங்களை இங்கிருந்து அனுப்பி தேவாலயம் கட்டவிடாதபடி அவர்கள் தடுக்கிறார்கள். இந்த வேலையை ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலுடைய இருதயம், இஸ்ரவேலில் உள்ள முக்கியமானவர்களுடைய இருதயம் தளர்ந்து சோர்ந்து தேவாலயத்தை கட்டவே முடியாதோ என்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சகரியாவின் மூலமாய் செருபாபேலுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தையை தருகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ எம்மாத்திரம், செருபாபேல் முன்பு சமபூமி ஆவார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க பிசாசு தந்திரம் பண்ணி திட்டம் பண்ணி கொண்டு வரும்போது, அது எப்படி செருபாபேலுக்கு முன்பு அது சமபூமி ஆனதோ, அந்த மாதிரி இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வரக்கூடிய பெரிய பூதாரகமான பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் மாற்றப்பட்டு போகிறது. இது நாம் பல நேரங்களில், பல இடங்களில், பல காரியங்களில் நாம் அனுபவிக்க முடியும், பார்த்திருக்கோம். இப்ப ஆண்டவர் செருபாபேலுக்கு சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம், வார்த்தை, நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை, இதைத்தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். நாம் நமக்கு விரோதமாக இடம்புகிற பெரிய பிரச்சனையை நமக்கு முன்பாக வைத்துக்கொண்டு, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, இந்த குறிப்பிட்ட காரியத்திலிருந்து நான் எப்படி மீள்வது, வெளியே வருவது, நான் இதில் எப்படி கட்டப்படுவது, நான் இதிலிருந்து எப்படி வெளியே வந்து காப்பாற்றப்படுவது. ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிய பர்வதம் போல சில பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நிற்கலாம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி, அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சமபூமி ஆகப்படும். அது சமபூமியாய் போய்விடும். அதுல எந்த ஒரு காரியமும் நடைபெறாமல் அதை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு விடுவார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிற ஜீவனுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதான் மேன்மை. நமக்கு கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற உயர்வு, ஆசீர்வாதம், மேன்மை எல்லாம் அதில் தான் இருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்கிறோம், நாம் எப்படி அதை மேற்கொள்ள போகிறோம் என்று நாம் ஆராய்ந்தால், நம்முடைய சுயம், நம்முடைய சுய எண்ணங்கள், நண்பர்கள், நம்முடைய ஆதரவாளர்கள், இவங்களெல்லாம் வச்சு நாம் அதை நிறைவேற்றி விடலாம் என்று பார்ப்போமே. ஆனால் அதில் தோல்வி அடைவோம். அப்போ யாரை வச்சு தான் இதை நடப்பிக்கிறது? அது எப்படி தான் சமபூமி ஆகும்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். இப்போ நம்ம ஒத்தாசை அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை சால்வ் பண்ணுறதுக்கு யாருக்கிட்ட போய் நிற்கணும்னா, முழங்கால நின்று அவரிடத்துல கேட்கலாம். நின்று ஜெபம் பண்ணி அவரிடத்துல கேட்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டா அற்புதம் நடக்கும்.
இதைத்தான் வேதத்தில் நம்ம கவனமாக வாசிச்சோன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதாவது என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பாலாக் பீலையாமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக குறி சொல்லும்படி அவனை கொண்டு வருகிறார்கள். ஆனால் பீலையாம் அதை குறி சொல்ல மறுக்கிறான். அவனுக்கு பல பணங்கள் பதவிகள் எல்லாவற்றையும் கொடுத்து அவனை வேறு விதமாய் அவனை அழைக்கிறார்கள். அவனும் வருகிறான். கர்த்தர் சொல்லுகிறான், நான் சொல்லாமல் சொல்லக்கூடாது என்று சொல்லி இதெல்லாம் சரியாக போனாலும் அவன் சில கள்ள உபதேசங்களை பாலாக்கின் இடத்துல சொல்லிவிட்டு போய்விட்டான். அதை செய்த பொழுது கர்த்தரை இஸ்ரவேலில் 24,000 பேருக்கு மேல் அவர் அடித்து காலி பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதோடு மாத்திரம் நிற்கவில்லை. அவர்கள் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். அமலேக்கியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். இப்படி இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணவர்கள் எழும்பி வரும் பொழுது மோசே தன்னுடைய சேனை, அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய யோசுவா அவனோடு கூட இருக்கிற ஜனங்களும் யுத்தத்துக்கு போகிறார்கள். ஆனால் இந்த மனுஷிக யுத்தம் அங்கே ஈடுபடவில்லை. ஆனால் மோசே மலையின் மேல் நின்று கரங்களை உயர்த்தி நிற்கிறார். அவர் கரங்களை உயர்த்தி நிற்கிற அந்த வேளையில் இஸ்ரவேல் கை ஓங்குகிறது, அமலேக்கியருடைய கை தாழ்ந்து போகிறது. அவருடைய கை வலிக்கிறது, கீழே விடுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் தாழ்ந்து போகிறது, அமலேக்கியர் கை உயர்கிறது. இதை வேதத்தில் நாம் கவனமாக வாசித்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஊரும் ஆரோனும் மோசேயை ஒரு கல்லில் உட்கார வைத்து அவருடைய 2 கரத்தை 2 பேர் பிடித்துக் கொள்கிறார். யுத்தம் நடக்கிறது. பகல் முழுவதும் அந்த கையை தாங்கி பிடிக்கிறார்கள். யுத்தத்தில் இஸ்ரவேல் ஜெயம் பெறுகிறார். இதான் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன சோர்சஸ் நமக்கு இருந்தாலும் தேவனை நாம் சார்ந்து கொள்ளும் போது ஜெயம் பெறுகிறோம். தேவனை சார்ந்து கொள்ளவில்லை என்றால் தோல்வி அடைகிறோம். நான் நல்லா ஜெபிக்கிறவன் தானே, நான் நல்லா வேதம் வாசிக்கிறவன் தானே, எனக்கே இந்த பிரச்சனை தான் நான் மேற்கொள்வதற்கு பார்த்த வழிகள் எல்லாம் தோல்வி அடைகிறது அப்படின்னா தோல்வி அடையத்தான் செய்யும். நீங்கள் ஜெபம் பண்ணாலும் சரி, ஜெபம் பண்ணாமல் போனாலும் சரி, வேதம் வாசித்தாலும் சரி, வாசிக்காமல் போனாலும் சரி, வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தனியாக மேற்கொள்ளுவீர்களே ஆனால், நீங்கள் உங்களுடைய நண்பர்களை சிநேகிதரை வைத்து கொள்ளுவீர்கள் ஆனால் தோல்வி அடையும். ஆனால் நீங்கள் அதை தேவனிடத்தில் கொடுத்து தேவனுடைய ஒத்தாசையை சார்ந்து நீங்கள் அதை மேற்கொள்ளுவீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம் உண்டாகும். இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவம் அளிக்கிற கர்த்தர். அப்ப தேவனிடத்தில் தான் அது இருக்கு. தேவன் தான் அதை தர முடியும். நாம ஆண்டவரிடத்துல கேட்கணும். முழங்கால் படியிட்டோ நின்றோ கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் நம்ம ஒத்தாசையை கேட்ட அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஆதலால் இந்த காலை வேளையில் இந்த வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பர்வதம் போல எந்த பிரச்சனை இருந்தாலும் மனுஷிக சப்போர்ட், மனுஷிக உதவி நாடி நீங்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டு, நன்றாக கவனிங்க, நீங்கள் ஓடுவதை நிறுத்திவிட்டு தேவனுடைய ஒத்தாசையை சார்ந்து கொண்டால் அவரே காரியங்களை நடப்பிப்பார். நீங்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன்.